டேய் இந்த டீ கடை இருக்கு பாரு. போகலாம். தம்பி சக்கரை தூக்கல 2 டீ. சரி நேற்று ஏன் காலேஜுக்கும் வரல, வீட்டு பக்கமும் வரல? நான் டீ எடுத்துக்கோங்கண்ணா. நேற்று ஏன் வரலன்னு கேட்டேன். உடம்பு சரியில்லடா, அதோட வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். இதுக்கப்புறம் அடிக்கடிக்கு வீட்டு பக்கம் வந்தால் சரி இருக்காதுடா. ஏய் இப்போ யாருன்னு என்ன சொன்னாங்க? சே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. தம்பி ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுப்பா. இங்க என்னடா பண்ண? மாமாடா. மாமா சும்மா டீ குடிக்கலாம். தம்பி நீ அந்த பால்கார மாதிரி முத்து மாவன் தானே? ஆமாம் மாமா. தம்பி வரும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வா. சரிங்க மாமா. டேய் வேலை ஒழுங்கா போடுறா. இது நேரம் இங்கே இருக்குது, மேலே விடா. இனிமேலாம் வீட்டு பக்கம் வராமல் இருக்காதுண்ணா. சரிடா. ஏய் தம்பிக்கு சாப்பிட கொடுத்தியா? இல்லை சரிங்க வா. ஏதாவது வாங்கினு வா. அவனை உனக்கு எப்படி தெரியும்? காலேஜில் பழகம். தம்பி யார் தெரியுமா? பால்கார மாரிமுத்து பையன். அவங்க அப்பா என்னன்னா நம்ம எவ்வளோதான் கூப்பிட்டாலும் நம்ம வீட்டு வாசலை கூட தாண்ட மாட்டார். அவங்க பையன் நமக்கு நேராக நின்று பேசுகிறாரு. நியாயத்தை பார்த்தியா? இனிமே அவங்க கூட எங்கேயாவது சுத்துறத பார்த்த இடத்துல அறுத்து போட்டுருவோம். ஏன்டா நான் வெயிட் பண்ற? ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண பண்ற? என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாருடா. மிடில் கிளாஸாக பிறந்தது என் தப்பாடா? இல்லை பிறக்கும் போதே மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேணும்னு தான் கேட்டு பிறந்தேண்ணா. என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்னா அது நீ தான்டா. நான் வெளிச்சத்தில் தனியாக நடந்ததை விட உன் கூட இருந்த நாட்கள் தான் மச்சான் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். புரிஞ்சுக்கோ மச்சான். என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஆனால் ஒன்று மச்சான், உனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா முதல்ல நான் தானே நிற்பேன். டேய் டேய் எங்கடா போற? டேய் இருடா. அது இல்லடா, வரணும் மச்சான். சரிடா. டேய் மச்சான்.
ஆனா ஒண்ணு மச்சான், உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா முதல்ல நான் தானே நிற்பேன். மச்சான் டேய் ஏந்திரா. மச்சான் மச்சான்